Students, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 4th யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்க போறோம். என்னது? பாயிண்டர் டு கிளாஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? Pointer to class object. In general, pointers are variables that store address of other variables. ஜென்ரலா என்ன, நம்ம நார்மலா வந்து சீலேயே வந்து என்ன பண்ணி படிச்சிட்டோம், பாயிண்டர்ஸ் வந்து படிச்சிட்டோம். பாயிண்டர்ஸ்ங்கிறது என்னது? Pointers are variables that store address of other variables. வேற ஒரு வேரியபிளோட அட்ரஸ வந்து ஸ்டோர் பண்ணி இருக்கிறதுங்கிறது தான் பாயிண்டர்ஸ். அந்த பாயிண்டர்ஸும் என்னதான், அதுவும் வந்து ஒரு வேரியபிள் தான். ஓகேவா? பட் அந்த வேரியபிள்ல யூஸ்வலா வேல்யூ, நார்மலா வேரியபிள்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். பட் பாயிண்டர் வேரியபிள்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா வேல்யூஸ் இருக்காது, அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள்ஸ், அதுவும் வந்து வேல்யூ தான் இதை பொறுத்தவரை. ஓகேவா? Okay. A class in C++ is an object-oriented programming feature which enables programmer to create user-defined complex data types and functions that operate on that data. Class அப்படிங்கிறது object-oriented programming ஓட ஒரு முக்கியமான ஃபியூச்சர். இது வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல கீ கான்செப்ட்ஸ்னு ஒன்று பார்த்தோம்ல, அது குரூப்ஸ் கான்செப்ட்ல ஒரு முக்கியமான ஃபியூச்சர் தான் வந்து என்னது, கிளாஸ் அப்படிங்கிறது. அது நமக்கு என்ன, நம்மளுக்கு எப்படி எந்த வகையில யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு யூசர் டிஃபைன் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் வந்து கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அந்த யூசர் டிஃபைன் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் உள்ள என்ன இருக்கும்னா மெம்பர் வேரியபிள்ஸ் இருக்கும் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும், அந்த மெம்பர் வேரியபிள்ஸ் மேல ஆப்ரேட் பண்ணும். ஓகேவா? அதாவது கிளாஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஃபியூச்சர்ல ப்ரோக்ராமிங்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர். அது நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் உள்ள என்ன இருக்கு, அதாவது யூசர் டிஃபைன் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப், நம்ம கிரியேட் பண்ற நம்ம டிஃபைன் பண்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப், அதுக்குள்ள என்ன இருக்கும்னா மெம்பர் வேரியபிள்ஸ் இருக்கும் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எது மேல ஆப்ரேட் ஆகும்னா அந்த அதுக்குள்ள இருக்கிற மெம்பர் வேரியபிள்ஸ் மேல ஆப்ரேட் ஆகும். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து என்னது பாயிண்டர்ஸ்னா என்னன்னு பாத்துறோம், கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறது பாத்துறோம். இப்போ என்ன பார்க்க போறோம், பாயிண்டர் டு கிளாஸ். ஓகேவா? இப்போ இந்த ஒரு சிம்பிள் இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல பாரு, ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்க்கு வந்து என்ன பேரு, ரெக்டாங்கிள் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகேவா? அந்த ரெக்டாங்கிள்ங்கிற கிளாஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, மெம்பர், நம்ம இங்க பார்த்தோம்ல மெம்பர் வேரியபிள்ஸ், அந்த மெம்பர் வேரியபிள் என்னென்ன இருக்கு, லெங்த் இருக்கு. அந்த லெங்த்தோட டேட்டா டைப் என்னது, இன்டீஜர். அதே மாதிரி பிரெத் அப்படின்னு சொல்லி வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்னது, இன்ட். இது ஏன் மெம்பர் வேரியபிள் மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்றோம், இது வந்து ஒரு பர்டிகுலர் கிளாஸோட மெம்பரா இருக்கிறதுனால மெம்பர் வேரியபிள் மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஓகேவா? ஓகே, இப்போ இதுல ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு, லெங்த் அண்ட் பிரெத், ரெண்டும் வந்து ஒரே டேட்டா டைப், சேம் டேட்டா டைப், இன்டீஜர். ஓகேவா? அடுத்தது என்னது இருக்கு, ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன மெம்பர் ஃபங்க்ஷன், கெட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா, என்ன ரிட்டர்ன் பண்ணுது, இன்டீஜர் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? இது வந்து என்னது, ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ். அந்த ரெக்டாங்கிள்ங்கிற கிளாஸுக்கு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அது பேர் என்னது, அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது பேர் என்னது, வேர் ஒன். ஓகேவா? சரி, இது மொத்தமா எப்பவுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்பதான் நமக்கு என்ன ஆகும்னா மெமரியில ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். ஜஸ்ட் ஒரு கிளாஸ் வந்து என்னது, கிளாஸ் டிஃபைன் பண்ண உடனே என்ன மெமரியில வந்து அலோகேட் ஆகாது ஸ்பேஸ். ஓகேவா? இப்ப வேற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகும், மெமரியில ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகும். இப்ப வேர் ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து மெமரியில ஒரு லொகேஷன் வந்து அலோகேட் ஆயிருக்கு. அந்த லொகேஷனோட அட்ரஸ் என்ன அப்படின்னா 1000. ஓகேவா? இந்த லொகேஷன் அதுதான் சொல்லியிருக்காங்க, ஆப்ஜெக்ட் வேர் ஒன்னுங்கிற ஆப்ஜெக்டோட அட்ரஸ் என்னது, 1000. ஓகேவா? இப்ப நம்ம என்னதான் பண்ணுவோம், பாயிண்டர் வேரியபிள் எதை ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அட்ரஸ் ஆஃப் த அனதர் வேரியபிள். அது இதை பொறுத்த வரையிலும் இங்க வேரியபிள்ங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம இங்க என்ன பாக்குறோம், பாயிண்டர் டு கிளாஸ் தான் பாக்குறோம். அப்போ கிளாஸோட அட்ரஸை தான் நம்ம என்ன பண்றோம், கொண்டுட்டு போய் ஒரு பாயிண்டர் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். அப்ப கிளாஸோட அட்ரஸ் கொண்டுட்டு போய் ஒரு பாயிண்டர் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, அந்த பாயிண்டரும் வந்து என்ன டேட்டா டைப்பா தான் இருக்கணும், எந்த கிளாஸும் அந்த கிளாஸோட டேட்டா டைப்பா தான் இருக்கணும். இப்போ
இங்க பாரு ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி இருக்கா. ரெக்டாங்கிள்ங்கிறது தான் நம்மளை பொறுத்தவரையில என்னது, நம்ம வந்து இந்த கிளாஸ்ங்கிறது யூசர் டிஃபைன்டு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் தான் வந்து கிளாஸ். ஓகேவா? அப்போ இங்க வந்து நம்ம யூசர் டிஃபைன் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் என்னது, ரெக்டாங்கிள். அப்ப இந்த ரெக்டாங்கிளுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாயிண்டர் வந்து கிரியேட் பண்ணணும். எதுக்காக, ரெக்டாங்கிளுக்கு கிரியேட் பண்ற ஆப்ஜெக்டோட அட்ரஸ் ஹோல்ட் பண்ணணும்னா அந்த பாயிண்டர் வேரியபிளும் எப்படியா தான் இருக்கணும் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிளோட டேட்டா டைப்பா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப ரெக்டாங்கிளுக்கு என்ன பண்றோம், ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைப் யூசர் டிஃபைன் காம்ப்ளெக்ஸ் டைப் வந்து நம்ம இங்க போட்டுட்டு அதுக்கு வந்து என்ன பண்றோம், ஒரு பாயிண்டர் வேரியபிள் வந்து கிரியேட் பண்றோம். அதாவது ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸ்டார் பிடிஆர். ஓகேவா? ஈக்குவல் டு இது வந்து என்னது, பாயிண்டர் வேரியபிள். அப்ப இது என்ன அட்ரஸ் ஹோல்ட் பண்ணோம், ஒரு பாயிண்டர் வேரியபிள் ஆஃப் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸோட பாயிண்டர் வேரியபிள். இப்ப இதை எது ஹோல்ட் பண்ணோம், இந்த ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஒரு அட்ரஸ், ரெக்டாங்கிளுக்கு கிரியேட் பண்ண ஒரு ஆப்ஜெக்டோட அட்ரஸ் தான் வந்து என்ன பண்ணும், இது ஹோல்ட் பண்ணும். அப்ப நம்ம இங்க வந்து வேர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஏற்கனவே கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அதனோட அட்ரஸ் தானே இந்த 1000 பார்த்தோம். அப்ப இந்த அட்ரஸோட இந்த அட்ரஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஹோல்ட் பண்ணும். இந்த ரெக்டாங்கிள் ஸ்டார் பிடிஆர்னு கிரியேட் பண்ணிருக்கோம், அது வந்து ஸ்டோர் பண்ணோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆப்ஜெக்ட் வேர் ஒன் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட முன்னாடி ஆம்பர்சன் கொடுத்து அசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த வேரியபிளோட அட்ரஸ் வந்து என்ன பண்ணும், பாயிண்டர்ல போய் சேவ் ஆகும். ஓகேவா? சரி, அப்போ இந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு தனியா ஒரு அட்ரஸ் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். இந்த வேற ஒண்ணுக்கு ஒரு அட்ரஸ் இருந்துச்சுல்ல, அது மாதிரி பாயிண்டர் வேரியபிளுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த பாயிண்டர் வேரியபிளோட அட்ரஸ் தான் என்னது, 4231. பாயிண்டர் வேரியபிள் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள், அதுதான் வந்து 1000. இந்த அட்ரஸ் உள்ள இருக்கிற வேல்யூ 1000, பட் இதனோட அட்ரஸ் என்னது 4231. அட்ரஸ் ரெண்டுமே என்ன பண்ணிருக்காங்க, கிரீன்ல கட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சரி, இதனோட எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருப்பாங்க, பார்ப்போம். A class pointer to class ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? A class pointer is a pointer variable that stores address of an object of a class. Class pointerங்கிறது ஒரு pointer variable. அது என்ன பண்ணும், that stores the address of an object of a class. அது எது ஸ்டோர் பண்ணும், ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டோட அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணும் class pointer. As shown in the above diagram, we have a class rectangle. மேல சொன்ன அந்த டயக்ராம்ல காமிச்சிருக்கிற மாதிரி நம்மகிட்ட என்ன இருக்கு, ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. எப்படி இருக்கு, with 2 data members and 1 member function. 2 டேட்டா மெம்பர், ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன். என்னது அந்த டேட்டா மெம்பரு, லெங்த் பிரெத் அப்படிங்கிற 2 டேட்டா மெம்பரு அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து கெட் ஏரியா. ஓகேவா? அப்படின்னு ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் நம்மகிட்ட இருக்கு. எதுக்குள்ள, அந்த மேல ஷோன் பண்ணிருக்க அந்த ரெக்டாங்கிள் இருக்கிற கிளாஸ்க்குள்ள. We have also created an object of that class named var1. நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த ரெக்டாங்கிள்ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் பேர் என்னது, var1. Now we create a pointer variable star ptr of type rectangle. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு பாயிண்டர் வேரியபிள் கிரியேட் பண்றோம். பேர் என்னது அதுக்கு, ptr. ஓகேவா? பாயிண்டர் வேரியபிளுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன பண்ணணும், ஸ்டார் போடணும். ஓகேவா? இத வந்து ஆஸ்ட்ரிச் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப் என்னது, ஒரு பாயிண்டர் வேரியபிள் கிரியேட் பண்றோம். அந்த பாயிண்டர் வேரியபிளோட டைப் என்னது, rectangle. ஓகேவா? அண்ட் assign the address of the object var1 to this pointer variable. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஒரு அட்ரஸ் வந்து, அதாவது var1 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸை வந்து நம்ம இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு அசைன் பண்றோம். ஓகேவா? As shown in the diagram, the address of the object var1 is stored in the pointer variable ptr. டயக்ராம்ல காமிச்சிருக்கிற மாதிரி அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் வந்து எதுல ஸ்டோர் ஆயிருக்கும்னா பாயிண்டர் வேரியபிள் ptrல ஸ்டோர் ஆயிருக்கும். Let us see an example of the same. இத வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமா வந்து பார்ப்போம். ஓகேவா? பாரு, இதுல வந்து என்னது, ஆஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிறது இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம். இதுக்குள்ள நமக்கு இன்புட் அவுட்புட் வாங்குறதுக்கு உண்டான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஐஓ ஸ்ட்ரீம் எங்க இருக்கு அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ்ல இருக்கு. அதனால யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் போட்டிருக்கோம்.
அடுத்தது ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். அந்த கிளாஸ் நேம் என்னது? ரெக்டாங்கிள். அந்த ரெக்டாங்கிள்ல என்னென்ன வச்சிருக்கோம்? 2 டேட்டா மெம்பர் வச்சிருக்கோம். அதனோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்னது? பிரைவேட். சோ இது வந்து என்னது? இந்த கிளாஸோட மெம்பர் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ஆக்சஸ் பண்ண முடியும். அது என்னென்ன டேட்டா மெம்பர்? லெங்த் அப்படிங்கிற டேட்டா மெம்பர் ஒண்ணு. அது வந்து இன்டிஜர். டைப் வந்து இன்டிஜர் அண்ட் பிரெத்ங்கிற ஒரு டேட்டா மெம்பர். அதனோட டேட்டா டைப் வந்து இன்டிஜர். அடுத்தது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். சாரி, இது என்னது? கன்ஸ்ட்ரக்டர். அதாவது கிளாஸ் நேம்லயே நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது பேர் என்னது? கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 2 பெராமீட்டர் வந்து பாஸ் பண்றோம். அந்த பெராமீட்டர் ஒண்ணு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் சாரி, கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து லைக் அதுவும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான். எப்போ கால் ஆகும்னா ஆப்ஜெக்ட் அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது கால் ஆகும். பட் அதுக்கு என்ன இருக்காது? ரிட்டர்ன் டைப் இருக்காது. நம்ம எக்ஸ்பிளிசிட்டா கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுவே ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். புரியுதா? சரி. இப்போ வந்து இந்த ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது இது வந்து பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஏன் பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்? வந்து ஏதாவது பாராமீட்டர் பாஸ் பண்ணோம்னா அது வந்து பாராமீட்டருக்கான கன்ஸ்ட்ரக்டர். பாராமீட்டர் நம்ம எதுவுமே பாஸ் பண்ணல, அது எம்டி பிராக்கெட் போட்டிருந்தோம்னா அது வந்து பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது. ஓகேவா? ஓகே. இப்ப ரெக்டாங்கிள் அதுக்குள்ள வந்து 2 பாராமீட்டர் பாஸ் பண்றோம். எல் பி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணிடுறோம்? இந்த பர்டிகுலர் லெங்த் அப்படிங்கிறதுக்கு இந்த எல்ல வந்து அசைன் பண்ணிடுறோம். இந்த பிரெத் அப்படிங்கிறதுக்கு பிய வந்து அசைன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து இது வந்து என்னது? இதுல இருந்து இது வரையில என்னது? கன்ஸ்ட்ரக்டர். அடுத்தது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் பேர் என்னது? கெட் ஏரியா. கெட் ஏரியாங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது? இன்டிஜர் டைப் டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அந்த கெட் ஏரியாக்குள்ள என்ன வேலை பண்றோம் நம்ம? 2 இன்டு லெங்த் இன்டு பிரெத். அதாவது ஏரியா வந்து கால்குலேட் பண்றோம். 2 இன்டு லெங்த் இன்டு பிரெத். ரெக்டாங்கிளோட ஏரியாவோட ஃபார்முலா இதுதான். 2 இன்டு லெங்த் இன்டு பிரெத். அதனால அதை கால்குலேட் பண்ணி அதை என்ன பண்ணிடுறோம்? அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேவா? இதுதான் வந்து இதுல இருக்கிற அந்த மெம்பர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன பண்றோம்? இந்த கிளாஸ் டெஃபினிஷன் வந்து முடிக்கணும். க்ளோஸ் பிராக்கெட் செமிகோலன். இந்த கிளாஸ் டெஃபினிஷனுக்கு கண்டிப்பா செமிகோலன் வரணும். ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு செமிகோலன் வராது. ஓகேவா? அடுத்தது மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன்ல மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அதனோட ரிட்டர்ன் டைப் வந்து இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அடுத்தது இந்த மெயின் ஃபங்க்ஷன் இங்க ஓபன் பண்ணி இங்கதான் க்ளோஸ் பண்றோம். இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ரெக்டாங்கிள் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட் பேர் என்னது? var1. அது வந்து பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம இங்க வச்சிருக்கிறதுனால அதுக்கு நம்ம 2 பாராமீட்டர் பாஸ் பண்றோம். 5 2. அந்த 5ங்கிறது எதுக்கு போய் அசைன் ஆகும்? இந்த எல்லுக்கு அசைன் ஆகும். 2ங்கிறது எதுக்கு போய் அசைன் ஆகும்? இந்த பிக்கு அசைன் ஆகும். ஓகேவா? சோ இது போய் அசைன் ஆகி அது வந்து என்ன பண்ணல? இந்த வேர் அப்படிங்கிற பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட லெங்க்த்ல போய் இந்த எல்லை வந்து ஸ்டோர் பண்ணும். அடுத்தது இந்த var1 அப்படிங்கிற ஆப்ஜெக்டோட பிரெத்ல போய் பி அப்படிங்கிறத அசைன் பண்ணிவிடும். ஓகேவா? சோ ஓகே. இப்ப வந்து இது அசைன் பண்ணிருச்சு. அது அடுத்தது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிரியேட்டிங் a pointer of a rectangle type rectangle type ampersand assigning address of var1 to this pointer. இப்ப என்ன பண்றோம்? இதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்ல, அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கு ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்றோம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்? ரெக்டாங்கிள் ஸ்டார் பிடிஆர். இந்த ஸ்டார் பிடிஆருங்கிறது ரெக்டாங்கிள் அந்த ஸ்டாருங்கிறது என்ன பண்ணணும்? ஆஸ்ட்ரிக். இதை வந்து ரெக்டாங்கிள ஒட்டின மாதிரியும் போடலாம், இல்ல நடுவுலையும் போடலாம், இல்ல அந்த பிய ஒட்டின மாதிரியும் போடலாம். இது 3 விதமா போடலாம். இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சீல படிச்சிருக்கோம். ரெக்டாங்கிள் ஸ்டார் பிடிஆர் பாயிண்டர் கிரியேட் பண்றோம். எதுக்கு? இந்த ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்க்கு வந்து பாயிண்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். பட் இது வந்து எதனோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணா? ஒரு ஆப்ஜெக்டோட அட்ரஸ் தான் ஸ்டோர் பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட் எப்படிதான் இருக்கணும்? இந்த ரெக்டாங்கிள் அப்படிங்கிற டைப்லயே தான் இருக்கணும். அப்ப இந்த ரெக்டாங்கிள் அப்படிங்கிற டைப்ல நம்ம இங்க என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்? var1 அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அதனோட அட்ரஸை கொண்டுட்டு வந்து var1 அதனோட அட்ரஸ் கொண்டு வந்து அப்ப அட்ரஸ் ஆபரேட்டர் ஆம்பர்சன் போடணும். அட்ரஸ் ஆபரேட்டர் முன்னாடி போட்டோம்னா இப்ப var1 அப்படிங்கிற ஆப்ஜெக்டோட அட்ரஸ் வந்து எதுல இருக்கும்? பிடிஆர் அப்படிங்கிற பாயிண்டர்ல இருக்கும். ஓகேவா? இப்ப அசைன் பண்ணிடுறோம். அடுத்தது என்ன பண்றோம்? calculating area of a rectangle by using pointer to call the objects get area function. ஓகேவா? இந்த ஆப்ஜெக்டோட ஆப்ஜெக்ட் அப்போஸ்ட்ரோபி வரும். ஓகேவா? சரி. இப்ப என்ன பண்றோம்?
நம்ம இந்த கெட் ஏரியா அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றோம். நார்மலா வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அந்த பர்டிகுலர் கிளாஸ் மெம்பரோட அந்த ஆப்ஜெக்டோட மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்றோம் அப்படின்னா டாட் ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து மெம்பர் ஆபரேட்டர். பட் பாயிண்டர் வந்து யூஸ் பண்ணி நம்ம பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றோம் அப்படின்னா என்ன போடணும் அப்படின்னா இந்த இந்த மெம்பர் ஆபரேட்டர் போடணும். இதுவும் வந்து என்னது மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் தான். ஓகேவா? பிடிஆர் ஹைஃபன் கிரேட்டர் தென் சிம்பிள். ஓகேவா? இது போட்டுட்டு கெட் ஏரியா அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். கால் பண்ணி இது ரிட்டர்ன் டைப் வந்து இன்டிஜர்னு கொடுத்துருக்கனால ரிட்டர்ன் பண்றத வாங்கி என்ன பண்ணணும், ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிருக்கோம், இன்ட்டு ஏரியான்னு போடுறோம். ஓகேவா? C++ பொறுத்தவரையிலும் டிக்ளரேஷன்லாம் வந்து இனிஷியலாவே பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. பட் சில தான் என்ன பண்ணுவோம், டிக்ளரேஷன்ஸ் எல்லாம் வந்து இனிஷியலாவே பண்ணுவோம். இப்போ என்ன பண்றோம், பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணி கெட் ஏரியா அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இந்த கெட் ஏரியாங்கிற ஃபங்க்ஷன் வந்து இங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்த உடனே கண்ட்ரோல் எங்க வரும், இங்க வரும். இங்க வந்துட்டு ஆல்ரெடி இந்த என்னது வேர் ஒன்னோட அட்ரஸ் தானே இதுல இருக்கு. ஸோ வேர் ஒன்னுக்கு நம்ம இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பை2 அசைன் பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் வந்து எதுல ஸ்டோர் ஆயிருக்கும்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட லெங்த் பிரெத்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த லெங்த் பிரெத் தான் இங்க வந்து வேல்யூ எடுத்து ஒர்க் ஆகும். 2 இன்டூ என்ன லெங்த் பாஸ் பண்ணோம், 5. அடுத்தது பிரெத் 2. அப்ப 2 இன்டூ 5 இன்டூ 2, 2 இன்டூ 5 10, 10 இன்டூ 2 20. ஓகேவா? 20 கால்குலேட் பண்ணி இதை ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் வந்து இந்த இன்டீஜர் டைப்ல வரும். வந்து என்ன ஆயிடும்னா இங்க இந்த ஏரியால ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அப்ப அடுத்தது நம்ம என்ன பண்றோம், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் போட்டு இந்த ஏரியா இதை வந்து என்ன பண்ணிடுறோம், பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? இதுதான் வந்து என்னது இந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ, எக்ஸிகியூஷன் ஃப்ளோ. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அவுட்புட் என்னது, இது மட்டும் தான் என்னது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அவுட்புட் என்னது, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 20. ஓகேவா? இது இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளனேஷன். பட் இதுலயும் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? எக்ஸ்பிளனேஷன். As you can see in the program, we created an object of type rectangle. நம்ம அந்த ப்ரோக்ராம்ல பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். என்ன டைப், ரெக்டாங்கிள் அப்படிங்கிற கிளாஸ் டைப். And pass length and breadth values in the parameterized constructor. length and breadth ஓட வேல்யூஸை நம்ம எப்படி பாஸ் பண்ணியிருக்கோம், parameterized constructor மூலியமா பாஸ் பண்ணியிருக்கோம். அதான் நம்ம இங்க பார்த்தோம்ல, length and breadth இந்த parameterized constructor வழியா பாஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 5ஐயும் 2ஐயும் பாஸ் பண்ணியிருக்கோம். We then created a pointer named PTR of type rectangle. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த பாயிண்டருக்கு பேர் என்னது, PTR, named PTR. ஓகே, பாயிண்டருக்கு நேம் என்னது, PTR of type என்ன டைப், rectangle டைப். And assigned the address of var1 object to this pointer. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், பாயிண்டர் அப்படிங்கிற ஒரு PTR அப்படிங்கிற ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து var1 அப்படிங்கிற ஆப்ஜெக்டோட அட்ரஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அசைன் பண்றோம். ஓகேவா? தென் we calculated the area of the rectangle by calling the get area function of the class. நம்ம என்ன பண்றோம், அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து கால்குலேட் பண்றோம். எப்படி கால்குலேட் பண்றோம், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி, மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி, பை காலிங் தி get area function of the class. எப்படி, எதை யூஸ் பண்ணி கால் பண்றோம், யூசிங் திஸ் பாயிண்டர். அதாவது பாயிண்டர் வச்சு என்ன பண்றோம், கால் பண்றோம் யூசிங் இந்த மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். ஓகேவா? தட்ஸ் ஆல். இதுதான் வந்து பாயிண்டர் டு கிளாஸ் ஆப்ஜெக்ட். இது ரெண்டும் ஒரே டாபிக் தான். பாயிண்டர் டு கிளாஸ், பாயிண்டர் டு கிளாஸ்ன்னு கேட்டாலும் இதே தான் ஆன்சர் பண்ற, பாயிண்டர் டு ஆப்ஜெக்ட்னு கேட்டாலும் இதே தான் ஆன்சர் பண்ற. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணு. தேங்க்யூ.